முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க மனசுக்குள்ளே முருகனை நினச்சி ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் நிறைய பேர்டன்ஸ் எடுத்துட்டீங்க, நிறைய சுமைகளை சுமந்துட்டீங்க. இதுக்கு மேலே வெயிட்டை உங்கள் மேலே வைக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எடுத்திருக்கீங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் தனி ஆளாக சுமந்து கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் முருகனை உங்களோட மனசார நம்பி வேண்டிகிட்ருக்கீங்க. அதனால் இந்த டைம் பீரியடில் நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இந்த டைமில் வரப்போகுது. அதாவது எல்லா சுமையும் இறக்கி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக மனசு திருப்தியோடு நடந்து போகக்கூடிய டைம். ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக நடந்து போகக்கூடிய டைம் உங்களுக்கு இப்போ வரப்போகுது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு புது வாழ்க்கை உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எல்லாத்துக்குமே உங்களோட ஓன் டிசிப்ளின்னால சில விஷயத்தை சேஞ்ச் பண்ணுவீங்க. உங்களுக்கு இப்படி தான் நான் செய்வேன், இது நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு நீங்களே இப்போ வரையறை கொடுத்துக்குவீங்க. அதுக்கு முருகனோட அருள் கூடவே இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் உங்களோட நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணி ஒரு புது வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு முருகன் உங்களுக்கு ஒவ்வொரு வழியை காட்டிகிட்டு இருக்காரு. அந்த வழியை பயன்படுத்தி நீங்கள் மென்மேலும் வளர்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த டைமில் நடக்க போகுது. ஓம் முருகா.